Hello மக்களே, welcome back to our Pradeep Premus World. நீங்க காட்டி கொடுத்துறீங்க, அப்போலாம் சிரிக்கும் போது கக்கன்னு சிரிக்கிறீங்க. எதுக்கு இப்படி சிரிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே எங்களுக்கே ஒரு சிரிப்பா வருது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. என் தம்பி ரித்தீஷ் குமார்னு ஒருத்தன் இருக்கான், என் தம்பி தானே. அவனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது ஒரு 20 வெரைட்டி பிஸ்கட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அந்த வீடியோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் அவனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே தான் டெய்லி படிக்க வருவான். வேணுங்க தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த மாதிரி இது நானும் ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பிராண்ட் அப்படின்னா, அந்த இதை டேஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி நீ தாண்டா அந்த வீடியோவில் வரப்போகிறேன்ற மாதிரி நான் சொல்லி வச்சுட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் டிஷர்ட் இந்த மாதிரி போட்டு வரேன், நல்லா சட்டை இதெல்லாம் ஜம்முன்னு போட்டு வந்துட்டியான். இப்போ அவனை வந்து கடைக்கு போடாமல் இந்த தேங்காய் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாடான்னு சும்மா சொல்லி அனுப்பி விட்டுருக்கோம். இப்போ கடைக்கு தான் போயிருக்கான். போயிட்டு வரோம், அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரோ எடுக்கிறக்காண்டி தான் அவனை கடைக்கு அனுப்பிவிட்டோம். இப்போ வந்து அவன் வரவும் இந்த வீடியோ வந்து அந்த பிஸ்கட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் இவளும் சண்டை போடுற மாதிரி. அதான் அது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. அவன் இருக்கும்போது சண்டை போடுவான். இவங்க அண்ணாக்கா வைங்க அப்படியே கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போனால் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லாமே ஒரு கற்பனையாக நாங்களாக உருவாக்குனது தான். நாங்களாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு பிராங்க் காண்டி தான். இந்த இதில் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே போகும். பட் அது எதுவுமே சீரியஸில் எல்லாமே விளையாட்டுக்காண்டி தான். இப்போ வந்துட்டு நான் டக்குன்னு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஸ்டார்டிங் இன்ட்ரோ தான் இப்போ எடுத்துருக்கோம். ஆமாம், ஓகே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹலோ மக்களே. ஆமா நீந்த 1 2 3. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் பிரேனுஸ் வேர்ல்ட். என்னைய தப்பு சொல்லக்கூடாது, நீங்க தான் இப்போ அப்படின்றீங்க. மூஞ்ச காட்டி இருக்குன்னு வைங்க, என்ன காட்டி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ கடுப்பை கலப்பக்கூடாது. தேவையில்லாம நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். 1 2 3. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் பிரேனுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன, எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஒரு மாதிரி வேர்ல்ட் டிஃபரண்டா ஏப்போ உடனே சொல்லிட்டு இருக்க. ரேணுகா டென்ஷனை கலப்பாத, அப்புறம் வெறியாயிரு. நீங்க ஃபர்ஸ்ட் கலப்பாம இருங்க, நான் சொல்லிட்டேன். அப்பயே உன்னை குளிச்சு கிளம்ப சொன்னா, நீ குளிச்சு கிளம்புனதும் லேட்டு. இப்ப நீ சிரிக்காத, டென்ஷன் ஆயிருவேன். 1 2 3. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் பிரேனுஸ் வேர்ல்ட். நீ சொல்லவே இல்ல. ஏய் அம்மா, டென்ஷன் கலப்ப கூடாது. லேட் ஆயிடுச்சு, வெறிய கலப்பிக்கிட்டு இருக்கா மயிரு. நீ சொல்லல, நான் சொல்லல. இவனே தான சொல்லணும், அத தான் சொன்னேன். தேவலாம் மஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க அம்மா. நீ சொல்லினே தொலையேண்டா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கூடயே சொல்லிடு. 1 2 3. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் பிரேனுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சைலண்ட்ல போறீ. நீங்க நோண்டிக்கிட்டு இருந்தீங்க பாத்ரூம்ல வச்சு, நானா நோண்டிக்கிட்டு இருந்தேன். உன்னை வச்சுட்டு வீடியோலாம் எடுக்கவே முடியாதுடி. அப்பயே கிளம்பி இருந்த, நீ லேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் லேட் பண்ணிட்டு இப்ப எதுவும் நீ தெரியுதா? நீ டென்ஷனை கலப்ப கூடாது. நான் வேலை முடிச்சுட்டு நான் கிளம்பி இருக்கேன். நீங்க என்ன செஞ்சீங்க? மயிரு, நீங்க தான் போனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்க பாத்ரூம்ல வச்சு. அப்ப சைலண்ட்ல போட்ட வேண்டியதானே? நம்ம வீடியோ எடுக்க போறோம்னு தெரியும்ல. நீ அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டேன், வெறி ஆயிடுவேன். அப்புறம் தேவையில்லாம டென்ஷனை கிளப்பி. நீங்க தான் என்னைய போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிட்டேன். இவன் ஒருத்த சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவளை ஏதாவது சொல்லி நிப்பாட்டுங்க. அது எப்படி? நீ இந்த வீடியோல வரணும், நீ இந்த இருக்கணும் அந்த வீடியோல. கண்டிப்பா அந்த வீடியோல இருந்தே ஆகணும். அவ செய்யறானா, அதுக்கு
மாமா வீடியோ இது பண்ணிட்டு இருக்கும்போது தேவலாம் மஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அதையும் போடுவேன். நீ இப்படியோ ஆய் பேசுறதுல என்னதை மட்டும் கட் பண்ணி தோணா மட்டும் போடுவேன். நீங்க எப்படி அசிங்கமா பேசுறீங்க? அதான் கட் பண்ணிடுவேன். உடனே மட்டும் அப்படியே வில்லத்தனத்தை காட்டுவேன். வில்லத்தனமா எடுக்கதான்டா. இந்த எல்லாமே இவங்காலது லேட்டு. சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. சரி 1 2 3. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் பிரைம்ஸ் வேர்ல்ட். என்னடா மூணாவதா புதுசா ஒரு ஆள் இருக்காருன்னு பாக்குறீங்களா? ஆமா, இவன் தான் என் தம்பி ரித்தீஷ்குமார். கெத்து கொட்டியான் பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து இன்னைக்கான வீடியோல இவனு தான் ஜாயின் பண்ண போறேன். என்னத்த மெண்டுகிட்டு இருக்க லூசா பைத்தியமாவே. அப்புறம் வீடியோல எனக்கு கட் பண்றதுக்கு எனக்கு இதா இருக்கும். சோ எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன். நான் என்னத்த மெண்டேன்? இவன் வேற வேணுகா வெறியா கலப்பாத. நீ தான் தேவலாம என்னை பாத்தியாடா? நான் மெண்டுட்டா இருந்தேன். அதுக்கு திங்காதேன்ட்டேன். அப்பயே பல்லுல மாட்டிக்கிட்டதான் எடுத்துக்கிட்டு இருக்கா. போய் கட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுவா. அது இருக்கட்டும். எல்லாமே எல்லாமே உங்களாலதான். இப்பவே கண்ண கட்டுதே. உங்களாலதான் எல்லாமே உங்களாலதான். இல்ல இவன் ஆசையா வீடியோ எடுப்போம்னு. ஆமா, இவன் ஆசையா இருக்க. நீங்க தான் கெடுக்குறீங்க. ஆசையா அவனுங்க வந்திருக்கான். இல்ல அவன் அந்த குங்குமத்தை கூட ஒழுங்கா பூசி விட மாட்டீங்க நீங்க. அவன் எப்படி பூசி இருந்தியா? நீ காட்டியா உட்காந்துட்ட ரித்தீஷ் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. குங்குமத்தை எனக்கு நான் எவ்வளவு பூசிக்கிட்டு இருப்பேன். பூசி விட சொன்னா நான் பூசி விடத்தான் செய்வேன். அப்படியே உங்களுக்கு மட்டும் நல்லா பூசிக்கிட்டீங்க, அவனுக்கு எப்படி பூசிருக்கீங்க? அதுக்கே அவன் அன்னைக்கு ஒரு நாள் இது கோயிலுக்கு உன்னை பார்க்க வந்தோம் பாத்தியா? அப்பயே சொன்னேன் எந்த நீ வேணா வேற நீ கல்யாணம் முடிப்பானு. அப்பயே முடிச்சிருக்கணும். இல்ல அப்பயே கல்யாணம் முடிச்சிருக்கணும். வேற வேலை இந்த மாதிரி திமிர்த்தனம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றீங்க? கோயில் கூட்டு போனப்ப சொல்லலையாக்கும் சொன்னேன் நீயே. சரிப்பா, அவங்க அண்ணனுக்கு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிப்பா. நீங்க வீடியோ எடுங்கப்பா, நான் போறேன். வீடியோட என்னம்மா? இப்ப வர்றியா அண்ணடி? சத்து நெருக்கி போடுவேன். சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன் நான். அப்புறம் தேவலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாடா. நீ சண்டை ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லாத நீ சொன்ன ஞாபகப்படுத்தி பாரு நல்லா. ஆமா உட்காரு போ. வீடியோ எடுக்க வேணா மயர் எடுக்க வேணான்னு டென்ஷன் ஆயிருவேன். போய் உட்காரு போ. அப்புறம் எதுக்கு தேவலாம் மம்முக்கிட்ட சண்டை போட்டுட்டேமா? சரி சரி உட்காரு. எதுவுமே சொல்லுது. சரி வா. இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்த மாதிரிதான். எல்லாமே உங்களட்டு நான் சொல்றேன். எல்லாமே உங்களட்டு. சரி ஆமி 1 2 3. ஹலோ. 2 வடை ஒரு டீ. நீங்க வீம்புக்குனே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா. நான் சொல்லிட்டேன். வீம்புக்குனே வா செஞ்ச. ஏப்ப வரும் உனக்கு? ஏப்ப வராதா? நீ உண்டு ஏப்ப வந்தா பண்ணி வைப்பேன். அப்படி விடுறேல அப்படி நான் என்னைக்கு விட்டேன்? இல்ல தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க எருமாடு மாதிரி ஆன்னு வேப்ப போடுறீங்க இப்ப வீடியோல. கடுப்பு கலப்பிக்கிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்பணும். அப்பனாதான் உன்னை பத்தி தான் தெரியும். தேவலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சரியா? இத வீடியோ அப்படியே போட்டு விடுறீண்டி பாரு. இவன் என்னை சண்டை இழுத்து விடுறியான். குங்குமம் வைக்க விட மாட்டேன். நீ உனக்கு நான் 8ஆம் தடவை வச்சு விட்டுருக்கேன். இங்க பாரு, இது நம்ம வச்சு விட்டுருக்கா குங்குமத்தை மயிர் மாதிரி. நீங்க அந்த வீடியோல ஒண்ணும் தெரியவே தெரியாது. இப்ப உங்க மூஞ்ச பாருங்க, அப்படி இருட்டா இருக்கும். அப்படியே ஒண்ணும் இதாவே தெரியவே தெரியாது. எதை பத்தி வேணா தப்பா பேசு, கலரை பத்தி தப்பா பேசாத. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பெரிய கொஞ்சம் கலரா இருந்துட்டு ஆட்டமா ஆடி தொலையாத. அப்படியே அப்படியே பெரிய ஐஸ்வர்ராய் கலர். நீ அப்படியே உலக அழகி நினப்பு மனசுல. சும்மா கொஞ்சம் கலரா இருந்துச்சுன்னா அப்படியே வீடியோல எதுவுமே தெரியாதான். சப்புன்னு கொடுத்து போடுவேன்.
தேவலாம் இது பண்ணிக்கிட்டு ஏய் இருக்காங்க. ரேணுகா வீடியோ எடுப்போமா வேண்டாமா? எல்லாமே உங்களால தான். தேவலாம் என்னவே இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வஞ்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. அன்னைக்கே சொன்னியா அண்ணி தேவலாம என்னை எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னியா, அப்பயே நான் கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்தா உனக்கு சாப்பாடே போட்டு தர மாட்டியாம்ல? சொன்னியா சத்தியமா? சிரிக்கிறேன்னு நினைக்காத, உண்மைக்கு சொன்னியா? நீ வந்தா அவனுக்கு சாப்பாடே போட்டு தர மாட்டியா, பட்டினி போட்டுறியான் அவனை. நீ வரும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தியா? நீங்க சொல்லி சொல்லி நீங்க இது பண்ணி கொடுத்துருப்பீங்க, அதே நான் சொல்றேன். பட்டினி போட்டால அவனைய? அப்புறம் எதுக்கு இப்ப அழுகுற? அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், தேவலாம் மஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. வெந்தங்க காரணம் எல்லாத்துக்கும். ஏய் ஏன்டி தேவலாம அழுகுற? சரி சரி வா எந்திரி, சரி வா எந்திரின்ட்டேன். சரி சரி சமாதானப்படுத்துறா. சொன்னேன்லடா இப்ப வரும்போது. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி சரி. ஏய் வந்தாலும் பாக்கல, நோய் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்ல உனக்கு நீ என்னைக்காவது சாப்பாடு போட்டு கொடுக்காம இருந்திருக்கியா இல்லையா, அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அது அவனுக்கு தெரியும் நான் சாப்பாடு போட்டு தரேனா தரலையான்னு. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் இல்லைன்னா கிளம்பு, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல போய் விட்டுட்டு வந்துடுறேன். என்னத்துக்கு நான் எதுக்கு எங்க வீட்டுக்கு போனோம்? அப்புறம் எதுக்கு கல்யாணம் முடிச்சிங்க? வாய் பேசிட்டு இருந்தேன்னா மூஞ்ச உடச்சு விட்டுருவேன். தேவலாம் டென்ஷன் கிளப்பிட்டு இருக்காங்க. வீடியோ எடுப்போம் அப்பையில இருந்து கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னத்த செல் மயிர் நோண்டிக்கிட்டு ஒய்ஃபை மாட்டிருப்போம், செல்லையே நோண்டிக்கிட்டு திரியிற நீயே. நீங்க பாத்தீங்களா நான் வேலை பார்க்காம நான் கிளம்பாம இருக்கேன்னு? நான் வேலை முடிச்சுட்டு கிளம்பி இருக்கேன். என்னடா முழிக்கிற? அவ அப்படிதானே செய்வா. என்னது ஆமா ஆமாவா? ஆமா ஆமான்றியாண்டி ரேணுகா. ரெண்டு பேரும் கூட்டுக்கலவா? நீங்க அப்படிதான் இருப்பீங்க. சரி சரி சரி. ஏய் சரி வீடியோ ஆரம்பிச்சு. ஏய் ரேணுகா அப்ப வீடியோ சரிடா. சரி உட்காருடா. எங்கடா சொல்லாத சொன்னேன், நீ எதுக்குடா அழுகுற? ஐயோ ஏண்டா விடுடா. சரி சரி அழுகாத. விடு விடு. எதுக்கு அழுகுற தேவலாம? நீ சொன்னா உண்மையத்தானே சொன்னேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். மக்களே மக்களே இது வந்து உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு பிராங்க் பண்ணோன்னு. பாவம் என் தம்பி அழுதுட்டியா செல்லக்குட்டி. மக்களே நீங்க எல்லாத்தையும் பார்த்துதான் இருந்தீங்க. ரித்தீஷ் வந்து நாங்க பிராங்க் பண்ண போறோம். ஆமா மக்களே உனக்கு சொல்லிக்கிறேன், அப்படி எதுவுமே இவன் வந்து எங்க குழந்தை மாதிரிதான். நாங்க எப்பயுமே நல்லா பாத்துக்குருவோம். இவன் அப்படிலாம் சொன்னதே இல்லை. அவளும் இவன் எப்பயுமே நல்லா பாத்துக்குருவா. ஒரு பிராங்க் பண்றோம்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோல தான் தம்பி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா, ஏன்னா நாங்க பிஸ்கட் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அந்த பிஸ்கட் வீடியோ வரும், அதையும் பாருங்க. அதுலயும் தம்பி வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க. ஆமா முடிஞ்ச அளவு நாங்க ஃபன்னா கொண்டு போக ட்ரை பண்ணிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இது அடிதடி வரையும் போகும்னு நினைச்சேன், ஆனா இப்பயே அழுதுட்டியான் பாவம் செல்லக்குட்டி. சரி 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 சாரி, சும்மா விளையாட்டுக்குதேன். சரியா? ஓகே எண்டு கார்டு கொடுத்துருவோம் மேம். வேர்த்து ஊத்திருச்சு மக்களே.
ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் இதை விட பண்ணான ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு வீடியோவில் மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு, ரித்தீஷ். பாய். நமக்கு டுமுகள் அமால் டுமால்